முத்தமிழ் சேர்ந்தென்பழகி மூதூரில் இசைக்கு கதை அத்தனையும் என்னாவா அறிந்தபடியான் பாட தமிழ் சேர் வெங்கோட்டு நாதன் மொழிதான் படைத்த வித்தகன் சேர்ப்புடமையரா மேல முகவன் காப்புதாமே மயக்கி மொழிபல வரைந்து வழியில் வரும் செட்டிதனை கொன்ற இசைக்கு அமர்ந்திருக்கதையை புவிதனில் யான் பாட அன்னகிரி விளமையில் அம்மையப்பதிரி கோவில் இன்னகிரி விளமை எந்திரவாய் சரஸ்வதியே கண்ணல் விளம் அவருடைய கனிகள் பலகாரம் கொண்டு வண்ண மலர்வாதம் வைப்பேன் வந்துதவாய் கணபதியே இந்த பாரத நாட்டிலே சொற்றால் மடையடைக்கின்ற சோழவள நாட்டிலே அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிறது ஒரு அம்மையப்பர் கோயில். அம்மையப்பர் சிவனும் பார்வதியும் சக்தியுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். கோயில் சிவாலயம் தான். சரிதான். அங்கே பூஜை செய்த மறையவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? 61 மறையவர்கள். பிராமணர்களே, ஐயர், ஐயங்கார், நம்பூதிரிமார், சிவாச்சாரியர்கள், பட்டர்கள், பண்டாரம் போற்றி அதத்திலும் சொல்வார்கள். எப்படியும் சொல்லுவாங்க. இந்த 61 மறையவர்களே தலைமை என்று வருவன் அது யாரு? அவன் பேரு சிவபாப்பா. அவருடைய மனைவியின் பெயர் தெரியுமா? சிவ ஆசி. ஆமா. இவர்களுக்கு வெகுகாலமாக உழந்து என்பதில்லை. சரியாகி உழந்தில்லைன்னா ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஆண்டவன் அருளினாலே இந்த சிவம் ஆட்சி அனுபவித்தாள். அடேங்கப்பா. 10 மாதம் திகழ்ந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றார். அடேங்கப்பா. அந்த குழந்தைக்கு எப்படி வேறுபட்ட பாருங்க. எப்படி மேலவன்
வருகின்ற பொழுது இன்னும் அமைப்பர் கோவிலிலே பூஜை நடக்கிற பொழுது தாட்சியர்கள் நடனமாடுவது வழக்கம். அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்குமாக இருக்கிறாங்க. ஆமா, கருத முடியுமா? அந்த தாதியர்கள் அவர் ஒரு கூட்டம், ஒரு குழுவாக அவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 41 பேர். ஓ, இப்போது கூடிய சுய 41 பேருக்கு இந்த அருமை என்று ஒருத்தி அவர்கள் யார் ஐயா? செப்பமுடனே சிவகாமி இவளுக்கும் பிள்ளை இல்ல. சரி, இந்த சிவகாமி தாசி இந்த கோயிலை காட்டுறதுக்கு வரும்போதெல்லாம் வேண்டுமா ஆண்டவரத்தில் அப்பன் தேவன்மா. ஆமா, என்ன வேண்டாம் பாருங்க. என்ன வேண்டுகிறார்? ஏ அம்மையப்பா, இறைவா, கடவுளே, ஆண்டவா, உன் மனசு கல்ல ஐயா. என்ன பாடுபடுது? என்ன ஆட்டம் ஆடு ஐயா. உமக்கு இறக்கம் இல்லையா தங்கம்? உண்மைதான் தெய்வமே. நான் இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்து என்ன பாவம் செய்தேன்னு எனக்கு நீ பிள்ளை தராம வச்சுங்களா? ஆமா, நான் தொண்டியை போட்டு துலாவை எடுத்து வைத்தேனோ. இதுவரைக்கும் இல்லையே. அமுதுள்ள வந்தவர்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னது அதுவும் இல்லையே. நான் ஒத்து உரைத்தேனா
குறைமறைக்காக வந்தேனா எந்த பாபு சொல்லியப்பா ஆமா. நாடி பிழைக்கிறவா சரி. எனக்கு ஒரு பிள்ளை கொடி என்று வேண்டுகிற பொழுது ஆமா. பொழுது பகவான் ஆ. அவன் கல்லா இல்லையே கரும்பாறையா இல்லையா அவன் கற்பக விருட்சம். சரி. யார் எப்படி இருக்கிறாரோ அவனுக்கு தெரியும் ஆமா. யாருக்கு இதை கொடுக்கணும். ஆமா ஏன்னா நம்ம கோயில்ல போய் நாம கண்ணை மூடிட்டு எப்பாங்கிற அவன் எதை பார்க்கிற நம்ம உள்ளத்தை பார்க்கிறான். சரி. அப்படியே நம்ம கண்களை மூடிவிட்டாலும் அவன் நம் உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை பார்க்கிறான். ஆமையா இது சிவகாமிக்கு அறிவுறுத்த பாருங்க. அடி ஆகினால் சிவகாமி அவளும் 10 மாதம் கழித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அடேங்கப்பா. அந்த பிள்ளைக்கு இதை பேர் கொட்ட பாருங்க. நீங்க பேர் கொடுக்கிறாய் கூறிய பெயரும் குறிப்பட்ட நட்டுவர் என்று. நட்டுவர் என்று உயரம் போலவே நட்டுவர் ஓடி விழ. ஓடி வளத்திலே நட்டுவர் ஊழி மதி. இந்த ஆண் குழந்தைக்கு குழந்தைக்கு திருநீலகண்ட நட்டுவன் இது வேறு சுட்டினார். அப்படிங்கப்பா ஏன்னா ஐயா அந்த திருநீலகண்ட சுவாமி அருளால் பிறந்த பிள்ளை. ஆமா நட்டுவன இவள் குலத்தொழில். மக்காளம் கட்டுறது அதான் திருநீலகண்ட நட்டுவர் என்று பெயரிட்டு பெயரிட்டு வருகின்ற பொழுது வருகிறது. சில பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறல. மண்டையை ஏறந்த பாடில்லை அது எந்த வழியில போகுதுன்னு பார்க்கணும் பாருங்க. அம்மா பார்க்கணும் தாளம் கொட்டுறதுல நல்ல விருப்பமா இருந்தார். உண்மை. இவரை மத்தளம் கொட்ட படிக்க வைத்தார். சரிதான் அவன் மத்தளம் படித்திருக்க இருக்க கொஞ்ச நாள் கழித்து கழித்து சிவகாமிக்கு இன்னொரு ஆசை. என்ன ஆசை வருது இந்த சக்க ஆசையும் மக்க ஆசையும் தீராது. ஒரு நாளும் தீராது சக்கன்னா சக்கனி இந்த பலாப்பழம் சொல்றோம் பாருங்க. ஆமாய்யா அது திண்டு இருக்கும்போது 4 சுளைய தின்ன உடனே ஐயப்பா வெட்டிட்டு போதும் எனக்கு இருக்கு மாதிரி வேண்டாம் அவன் தெரியும். ஆமா அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிஞ்ச 2 சுளை நல்லா இல்லையா அன்னைக்கு தின்னது இது நல்லதா இருக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லி வேண்டும் விருப்பம் வருமா. ஆமா. அது ஒரு பிள்ளை பெறும். சரிதா பிள்ளை பெறும் நேரத்துல அவ பண்ற பாடு மாடா இருந்தாலும் மறுதான் பிள்ளை பெறும் பாருங்க. எனக்கு இந்த உத்தியோகம் இருக்கிறதுல வேண்டாம் இனிமே பிள்ளை பெறுது இந்த இருக்கக்கூடாதுன்னு உத்தியோகமே வேண்டாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு நினைக்கிறது ஒன்னே ஒண்ணு பெத்து வச்சுட்டு இருக்கமே ஒரு துணையா ஒண்ணு வேண்டாமா. ஆமா. வேணும்ல? பிள்ளைக்கு ஆசைக்கு அப்படிதான் வருமா. சரி. இது சிவகாமிக்கு அப்படி ஒரு ஆசை. அதனாலே இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்தேன்னா ஆமா. நம்ம ஆடுறது அந்த பிள்ளைய ஆடி பிழைச்சுக்கிட்டோமே. சரி. என்ன இருந்தால் சிவகாமி எப்போதினாலும் சிவகாமி அப்போதினாலும் இளைஞர் கண்கள் உயிரை மறந்து போய் மறைந்து கொண்டு மருந்து மொழியாகி வருவது மறந்து கொண்டு சிவகாமி ஆடினார். சிவகாமி வாடினார். இருந்தது நாளை பலனொன்றுமில்லை. நீராய் வளர்ந்து இல்லை. இறந்து விட்டார். அறவரின் மோட்சம். இந்த உலகில் உள்ள பெண்கள் ஒரு குழந்தையை பெற்று பால் குடி மாறும் முன்னே இன்னொரு குழந்தைக்கு தாயாவார்களே. ஆமா. அந்த வாக்கு எனக்கு இல்லாம போயிற்று. ஐயையோ. ஏ அம்மையப்பா இறைவா. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் சொல்லி சொல்லி கதறி வரும்போதெல்லாம் ஆடிட்டு போன ஆமா. ஆண்டவன் அருளினால் அருளாளி கொஞ்ச நாள் கழித்து அப்படி இவளுக்கு வயிற்றில் காற்றடித்து தாளி போத்தாற் போலவே போலவே. இவள் வயிற்றிலும் கருவானது உருவாக விழுந்தது. சரி. மாதம் பத்தி தெரிந்தது. திகைய பெற்ற நிலை வெண்பிள்ளைதான் வெண்பிள்ளைதான். வெண்மையாய் சிவகாமி காமி காமி காமி. நல்ல பேரு சிவகாமி.
அடேங்கப்பா. பொம்பளை பிள்ளைன்னா அந்த காலம் இவரு பொட்டே கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ற காலம் ஒரு காலம். ஆமா ஐயா. இங்க பெண் குழந்தை பிறந்த உடனே சந்தோஷம் ஏன் தெரியுமா? ஐயா எப்பவுமே ஆம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த சந்தோஷம் தானே. ஆமா ஐயா. அதிலும் காசிமலத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆமாடா. என்ன வருமானம் உண்டுமே, ஒட்டிக்கு ரெட்டி வருமானம் ஆச்சு. வில்லு பாட்டும் அப்படிதானப்பா. ஆமா ஐயா. பொம்பளை பிள்ளை இருந்தாதான் அதுக்கு அட்வான்ஸ் கூட போயிட்டே இருக்கு. ஆமா. ஆம்பளை வில்லு வச்சு இங்க அட்வான்ஸ் வருது, ஒன்னும் வரல, வந்த பாடே இல்ல. இல்லையா? ஆம்பளை வில்லு கஷ்டம்தான். ஆணும் பெண்ணும் கூடி சேர்ந்து வேலை செய்தா அழிப்பு இருக்காரு. ஆமா. ஆமா. ஆகினாலே பெண் குழந்தை பெற்றாள். பெற்று அந்தவெல்லாம் குறித்து போறா. மூலியமா நல்ல லட்சுமிராட்சி மாதிரி பிள்ளை பெற்றிருக்காளே அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல இந்த குழந்தைக்கு என்ன பெயர் விட்டா பாருங்க. என்ன வேணுங்க? அவருடைய பெயரிடுவோம். ஆமா. மாமனோட பெயரிடுவோம். சிவனிறங்கி தந்த பிள்ளை, சிவனிறங்கி தந்த பிள்ளை லட்சுமியால் சிவன் இளைஞரவர்க்கு தந்த பிள்ளை லட்சுமி அம்மையின் பெயரை சுட்டி வளர்த்து வருகிற பொழுது இந்த லட்சுமிக்கு வயது தெரியுமா? இந்த வயது ஒரு வயது இரண்டாகி முடியிறைக்கு காது குத்தி காலில் கம்மல் போட்டா. ஆமா. 4 வயது நடந்து ஓடி விளையாடி. 5 வயது ஆமா. அறிவு நிறுத்தி வேண்டுமே என்று அப்போ வரல, கை எட்டல. 6 7 வயதாகின்றது. ஆகின்ற பொழுது 7 வயதுல எழுத்தோடு வேண்டும். அம்மா கூட கையெட்டி பார்க்க கை எட்டலன்னு சொல்லிட்டோம் பாருங்க. நானும் கண்டது மாதிரி சொல்லிட்டோம் பாரு. அம்மா எட்டி கை வச்சு பாக்குறது பாத்தியப்பா. கையை எட்டி இருக்கு. இப்பதான் எட்டி இருக்கு. 7 வயசு. ஆமா. 7 வயதுல இடது கால தொட்டுட்டு. சரிதான். அப்ப படிக்கிறதுக்கு பருவம் வந்துட்டு பாருங்க. சரியான பருவம். அப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தான். படித்து வருகிற பொழுது லட்சுமி அம்மைக்கு வயது தெரியுமா? என்ன வயது? 12. பொம்பளை வளர்ச்சி, பேய் வளர்ச்சி. கீரதண்டு வளர்ந்து போயிருவாங்க. கீரதண்டுக்கு கீரை நட்டுருக்கவங்க தண்ணி ஒரு நாள் தெளிக்கலன்னா அது வாடி போச்சு. வளருதும் பாரு. ஒரு வாரத்துக்குள்ள பழுந்துட்டு. சரிதான். லட்சுமிக்கு 12 வயது. 12 வயது. 12 திருவயதில் அந்த பாவையவள் எப்படி
என்ன அழகு அடேங்கப்பா. சந்திரனுக்கு கூட சற்று ஒரு கருப்பு இருக்குமா? சூரியனுக்கு கூட சுற்றிலும் ஒரு கருப்பு இருக்கலாம். ஓடுகின்ற தண்ணீரில் ஒரு சுழியிலே கருப்பு இருக்குமா? மாதுளை பழத்திற்கு கூட மத்தியிலே ஒரு கருப்பு இருக்குமா? கோழி முட்டை காணாலும் குறுக்கு ஒரு கருப்பு இருக்குமா? ஆமா. ஆடு நாகம் பாம்பு இருக்குமா? அடிவயிற்றிலே ஒரு கருப்பு உண்டுமா? ஆனா இந்த லட்சுமிக்கு இவன் உருவம் கருப்பு. ஆமா, அவள் குந்தலும் கருப்பு. இன்னொரு கருப்பே இல்லையா? அடேங்கப்பா. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. தங்க சிலை உரிக்கு வார்த்தார் போல தக 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 தகன்னு இருக்கிறாள். வயது 12. சரியா? பருவம் அடைந்தாள். சரி. அப்ப இந்த சிவகாமி தாய் கிழவி நினைக்கிறார். என்ன நினைக்கிறா? பிள்ளை நல்லா ஆடுவா. ஆமா. ஆட்டமும் கொஞ்சம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். பையன் தாளம் போடுறான். ஆமா. நம்ம கூட தாளம் போட்டா மட்டும் போதுமே. இந்த வயசுல போய் நம்ம ஆடினா எவன் பார்க்க வாரான்? ஆடுறது கூட பெருசு இல்ல. கல்லு வந்ததுன்னா நம்ம எங்க போய் பாக்குறது? கிழவி வாரான்னு ஒரு பயிரோட இப்ப கோயிலுக்கு வருது. கல்லு கொண்டு எல்லாம் அடிக்கிறான். என்று நினைத்து பிள்ளைய ஆட விட்டு நம்ம பின்னாடி இருந்து விட்டாலும் நமக்கும் நல்ல துட்டு கிடைக்கும். அதுல ஒரு பங்கு உண்டு. ஆமா, வீட்டுக்கு 3 பங்கு ஆச்சுதே என்று நினைத்து இந்த சிவகாமி, இந்த லட்சுமி, இந்த திருக்கடை நட்டவன் கோயிலுக்கு ஆட்டத்துக்கு வர்றாங்க. கோயில்ல பூசை பண்றது தெரியுமா? யாரையா? அந்த சிவபாப்பம் தவம் இருந்து விட்டானே ஒரு பிள்ளை. ஆமா, வேலவன். ஆமாப்பா, அவன் பெருமையான. ஆமா, இவன் பூசை வைக்க மாறான். சரிதா? அவனும் ரொம்ப சின்ன வயசு. ஆமா, இங்கேயும் 18, அங்கேயும் 18. என்னது 18? இவளுக்கு 12. 12. அவனுக்கு அத அந்த வயசு சொல்லு. சரி சரிதா. இவன் பார்த்தா பூசை வைக்கிறவனுக்கு கண்ணு இங்க இருக்கு. சிலைய பார்த்துட்டா பூஜை வைக்கணும். இங்க பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டு இருந்தானே. எனக்கு இங்கதான் பார்வை. இவனுக்கு ஒரே பார்வை இப்படி இந்த சைடு கண்ணு போட்டு பார்த்துட்டு இருக்கான். சரியா? பார்த்தாலே சிவகாமி இது செய்யறா. லைன் ஒரு சைஸ் சரியா போகுது. இந்த பையன் ஆவாது போல. ஆமா, அவ கரை கண்ட ஆளு. ஆமா, இது நல்லதுதான். நடந்துட்டு போட்டு அண்டும் காணாம இருந்துட்டான். ஆமா, இந்த வேலவ பையன் இருக்கா மாதிரியா? கோயிலுக்கு பூசவிக்கு வந்தவன் சண்டாளே. அப்படி சிவாயி நம்மன்னு சொல்ல மாட்டேன். இப்ப வரப்போ லட்சுமியா, அது சிவாய் சிவா சிவா லட்சுமி ஆரம்பிச்சுட்டான். அதுல லட்சுமிக்கு பேரும் உச்சரிக்கும் சிவாய் லட்சுமியாய். இப்படிலாம் சவிக்க வச்சான் பாருங்க. இந்த லட்சுமி சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அவ உண்டு, அவ ஜோலி உண்டுன்னு போயிடுவா. ஆமா, பார்த்தால் இந்த வேலவன் என்ன செய்கிற? நாம போடுற திட்டம் இந்த பிள்ளைங்க ஒரு சாடையும் புரியல. ஒன்னும் புரியல. மண்டே சொல்லுவான், காதுக்குள்ள கைக்கு குடைவான். எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒரு சிலவன் இப்பதான் இப்படி கூப்பிடுறதுக்கு போய்வான். ஆமா, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒண்ணு இருக்கு, ஒரு பிரயோஜனம் இல்ல. இனி ஒரு ஜாரம் போட்டுற வேண்டியதான். ஆமா, இன்னும் ஒரு நாள் என்ன பண்ற பாருங்க. என்ன செய்கிற? தீவாதனை முடித்து தீவ தட்டோடி வெளியே வந்தவன் எல்லாரும் கும்பிட்டு போன லட்சுமி பக்கத்துல வந்ததுதான். என்ன செய்கிறான்? தட்டை கீழே போட்டான். பொத்துணை கோயில பூசவைக்கு ஒரு கீழே விழுந்து வந்தாரு. அவர் சாமி இல்லையா ஐயா? ஆமா. பார்த்தாள் இந்த சிவகாமி லட்சுமி. என்ன செய்கிறாள்? ஐயோ, இவர் தெய்வத்துக்கு சமமாச்சே. ஆமா, கீழே விழுந்து கிடக்கிறாரு என்று சொல்லி என்ன செய்கிறாள் பாருங்க. என்ன செய்கிறாள்? அனைத்தெடுத்து இருத்திமத்தே இருத்திமத்தே ஐயோ, இவருக்கு வீடும் தெரியாது, வாசலும் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்?
நேருக்கு அவன் எங்க எழும்புவது கடவுளே இப்படி சாஞ்சி கிடக்காங்க இப்படி என் மேல என்ன பைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். ஆமா பொம்பளை மனசு பாருங்க ஐயா. ஒரு இறக்கம் வந்துட்டு கூட்டிட்டு வந்தா இவன் சாஞ்சுக்கிட்டான். வீட்டுல வந்த உடனே அம்மா என்ன யாரு வந்திருக்கான்னு பாருங்க. யாருமே வந்திருக்கா? ரோட்ல 1000 பேர் போவா வருவாடி உள்ளவாடி. ஐயா நம்ம கோயில சாமி சாமி வர்றதுக்கு நேரம் இருக்கு. அப்ப இது சாமி இல்லையா? சாமி தான். எம்ம சாமி வந்திருக்குமா? அப்படியா? கதவை திறனா ஐயோ என் புள்ள தங்கம் என் வயிறாங்க வீட்டுக்குள்ள கூட்டி இருத்துக்கிட்டா ஐயோ இவன் படுத்துக்கிட்டான் ஜாஞ்சுக்கிட்டான் மெத்தையில போட்டு கிடத்துனா சரிதான். ஐயோ இவனுக்கு என்ன வந்தது நான் என்ன செய்வேன்? ஆமா என் பிள்ளை மாமி ஐயா மாமின்னு வேற கூப்பிட்டா ஐயா. மாமி கடவுளே இந்த பெரிய பிராமணரு எம்ம வீட்டுல வந்து நின்னு அம்மா அம்மா மாமின்னு அம்மா அவருக்கு கொஞ்சம் குடிக்கும் தண்ணி கொடுங்க. தண்ணி அடிங்க அவருக்கு. நீ குடு ஏம்மா நீ குடுமா எனக்கு இவனுக்கு அப்படி அன்பு முதலாக. ஆமா காட்சி வீடு பாருங்க. ஆமா சுகத்திற்கு பஞ்சம் உண்டுமா? ஒரு காலம் இல்லையே. காலை பிடிக்கிறதும் கை பிடிக்கிறதும் வேதனை சொன்ன இடத்துல வெள்ளி போட்டு ஊத்துறதும் இவருக்கு ஒத்தனை போடுறதும் சரிதான். ஐயோ இவருக்கு ஏகப்பட்ட தடவிடலான ஒரு வரவேற்பு. சரி எங்கப்பா அதாவது இவருக்கு பெண்களுடைய கை உடம்பில் பட்டதே இல்ல. உண்மைதான். அன்றைக்கு ஸ்பரிசமான உணர்வை கண்டா பாருங்க சொக்கி போனானே. சில மனுஷன் காசு கொடுத்து அடிக்கடி தாசி வீட்டுக்கு போறான்னா கதை இருக்கு. நினைத்து ரோசம் மானம் சூடு சொர்ணம் வெக்கம் உண்டு. ஒண்ணு இல்ல இல்ல. ஆகினாலே மானம் இருப்பாங்க. ஆமா ஆகினாலே என்று நினைத்து இவரை புதிய சரி சொல்லி ஒரு நாள் ஒரு நேரம் ஆரம்பித்தவன் 2 வேளை வந்தான் 3 வேளை வந்தான். அதுக்கப்புறம் சர்வ சாதாரணமாகவே வந்து விட்டார். இந்த தொழுவுந்த மாடு எப்படி வருமோ அதே போன்று இவனும் வந்தார். பார்த்தால் இந்த சிவகாமி தாசி என்ன செய்கின்றான்? வர்றான் போறான் நல்ல திங்குறான். ஆமா 10 காசு தருணம் இவனுக்கு என்ன வரலையே என்று இவனுக்கு வசிக மருந்து கொடுக்க வேண்டும் என்று நல்ல ஆடை வட்டி இவனுக்கு வசிக மருந்து கொடுத்தால் பொருளை பறிக்கலாம், நம்ம பிள்ளையை காட்டி பொருளை பறிக்கலாம் என்று இவனுக்கு வசிக மருந்து கொடுத்தாள். அது என்னென்ன பொருள் தெரியுமா? என்னென்ன பொருள்? ஆடையொட்டி பிந்துணரி அரிய மடி சேலையொட்டி கருங்காக்கை பித்தம் ஆந்தையுடைய வித்தம் எல்லாம் சேர்த்து கடைசிற்கு வருடலா வாங்கி நிழலிலே உலர்த்தி மை போல் அரைத்து வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவுவது மாதிரி தடை வச்சுக்கிட்டா. என் மகளே லட்சுமி, இப்ப அந்த பிராமணன் பூசிய முடிச்சுட்டு வருவான். நேரம் சரியான பால் கேட்டானா பாலை கொடுத்துக்கோ. ஆகட்டும். சுவர் எல்லாம் சமைச்சுதான் வச்சிருக்கேன். ஆகட்டும். நீ எது கொடுத்துட்டாலும் சரிதான்.
அவனுக்கு இந்த வெத்தையை மட்டும் மறக்காம ஊட்டிரு மக்களே. ஆட்டு மனம் கொடுத்துருங்க என்னம்மா. உங்க அம்மா எங்கன்னு கேப்பா. மூச்சுக்கு 300 நேரம் என்ன தேடுவான். அம்மா என்னதான் சொல்றது? என்ன தேடினா சொல்லு. எங்க அம்மா இப்பதான் வெளியே போனான்னு சொல்லு. அம்மா நீங்க இருந்தா என்கிட்ட பேசவே மாட்டா. ஆமா அவனுக்கு ஒரு வெக்கம். ஆகினாலே நான் போயிட்டு நீங்க அவர் நல்ல கவனிச்சு விட்டுருமோல. ஆகட்டும்னா பாத்துக்கிறேன். இவன் வெளியில போன உடனே சிவகாமி வெளியிலே போன உடனே லட்சுமி, ஐயோ சாமி வந்துட்டாரே. லட்சுமி வாங்க 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 வாங்க. அப்படி மெத்தியில உட்காருங்க. ஆகட்டும். அம்மா உங்க அம்மா எங்க? எங்க அம்மா இப்பதான் வெளியே போனாங்க. காலையில போலியா? ஐயோ உங்களுக்கு ஒரே தமாசுதான். சரி வெளியன்னா கடை வீதிக்கு போனா. ஓ கடை வீதிக்கு போயிருக்காடா. சரி இதுவும் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். பக்கத்துல வாங்க லட்சுமி. சும்மா இருங்க. யாராவது வந்துட்டு போறா. எங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் வர வந்துருவாங்க. வரவாட கதவை சாத்தி வெளியே வச்சு பேசி கதவை சாத்து உட்கார்ந்தா அப்படி சும்மா அதுலயே போட்டு தொணன்னு பேசிட்டு இருப்பேன். அப்போ லட்சுமி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? பால் கொடுத்து சாப்பிட்டா. ஆமா நல்ல வயிறார தின்னா. லட்சுமி சாப்பிட்ட வாய் கிராமம் பாருங்கோ. அம்மா தும்பலை விரிச்சு அது துளாவி நெய்யை விட்டு அது பருப்பு குழம்பு விட்டு அது அப்பளம் முறிச்சு போட்டு தின்னா பாருங்க. அம்மா தின்னு முடிஞ்சு ஆமா வெற்றிலை போட்டா நல்லா இருக்குமே. சுவாமி வெற்றிலை இங்க யாரும் போடுவாரு இல்லையே. அந்த பாட்டி மட்டும்தான் வெற்றிலை. ஆமா எங்க அம்மா தருவாங்க. ஆஹா நானும் நல்ல வெற்றிலை போடுவேன். எங்களுக்கு வெத்தலை வந்து நல்லா இருக்கும். வெற்றிலை வந்து கவனிச்சுட்டு போறது. ஆமா பாக்கத்துல இல்லையா இருக்கு. வேற வைக்க மாட்டா போல இருக்கேன். இருக்குது. ஏமா வாங்கினாலே எனக்கு வேண்டாப்பா. எப்பா கொண்டு போயிருப்பா. ஆகினாலே சுவாமி லட்சுமி என்ன பாருங்க. என்ன செய்கிறார்? வசிய மருந்து எடை வச்சிருந்தா பாருங்க. ஆமா அந்த வெற்றிலை எடுத்து கொடுத்தா. சரிதான். வாயை திறங்கலாம். என்ன ஏப்பா ஆமா அந்த ஆமா என்ன கோவில் வரல சமயத்துக்கு ஞாபகத்துக்கு. அதனால கொஞ்சம் மெதுவா வாய்க்குள்ள ஊட்டி விட்ட பாருங்க. விட்ட பொழுது வெற்றிலை வாயிலை போட்டு மென்றவன் உமிழ் நீர் சுரந்தது. அப்ப இவன் நினைக்கிறான் என்ன முதல் நேரமா வாய்க்குள்ள வெற்றிலை தந்திருக்கா. ஆமா இத துப்புன அவள் என்ன நினைப்பா? நம்மள மனுஷன் நினைப்பாளா? நம்மள துப்புன மாதிரி நினைக்க மாட்டா. பார்க்க வெற்றி சாறு வெடித்து நான் மனுஷன் செத்தா போயிடுவாங்க. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் செத்து இருக்கணுமே என்று பார்க்க வெற்றி சாறு என்று நினைத்து வசிக மருந்து என்று எண்ணாமல் இவன் வெற்றிலை சாறு வெடிக்கிறான் பாருங்க. இறங்கிய உடனே குப்பன உடம்பை வைத்து அங்கே இட்டவள் அம்மா இருந்தால் லட்சுமி இவனை வந்த உடனே வரவேற்கிற விதம் பேசுற விதம் இதெல்லாம் பார்த்தான். ஆமா என்ன அழகா இருக்கா. இவ நமக்கு மனைவிய வரமாட்டாளா நினைச்சு இருந்த அந்த ஏற்கும். ஆமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளாக கொண்டு கொடுக்கிறான்.
சரி. ஒரு நாள் வந்தான். ஆமா. ஏ லட்சுமி சுவாமி. ഇവിടെ വരി. வந்து அப்படிதானே இருக்கேன். ഇവിടെ വന്നു வந்து சுவாமி ஏது விஷயம் வேறொன்னும் என்னட்டு அதுல என்னடி போட்டிருக்க? காதுல கம்மல் போட்டிருக்கேன். தோடு போல இருக்கு. இந்த தோடு இந்த கம்மல் உனக்கு உன் மக சாய் எங்க அம்மா திருவிழா கடைக்கு போயிருக்கும் போது எடுத்துட்டு வந்தா. உனக்கு வயிறு கம்மல் வைக்கிறேன், வயிறு நெக்லஸ் ஆமா நான் கொண்டு கொடுத்தான். ஆமா. அப்படியே போடு வைக்கு பொன்னாரி உடம்பெல்லாம் சுட்டி அழகு பார்த்தார். உண்மைதான். அப்பா அம்மாவிடம் வைத்து எல்லாம் கொடுத்தா பாருங்க. கொடுத்து கொடுத்து கொடுத்தவன் கையில ஒன்றுக்கும் இல்லாத ஒரு வறிய நிலைக்கு வந்தார். அடேங்கப்பா. இந்த காசு இருக்க, ஆமா. அது ஒரு பொல்லாத மலை போல சேர்த்தவர்கள் கூட ஆமா கரைஞ்சு போயிடும். எப்படி கரையும்? எப்படி போகும்? ஆற்றிலே ஒரு பொருளை போட்டாலும் கரையில் ஒதுங்கும். உண்மைதான். கடலிலே ஒரு பொருளை இட்டாலும் கரையில் ஒதுங்கும். உண்மைதான். வேசிக்கு போட்ட பொருள் வீடு வந்து சேருமா? ஒரு காலம் சேராது. ஒரு நாள் வராதுப்பா. ஆமா. இந்த வேசிக்கு போட்ட பொருள் வீடு வந்து சேரும் என்று நினைக்காது. அது இந்த வேலவன் பிராமணன் கொடுத்தான். கொடுத்து 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 ஒன்றுமில்லாத ஒரு வறிய நிலைக்கு வந்தான். வந்து உடனே காய்ச்சிருக்கிற போது தெம்பா பேசுவான். காய்ச்சலன்னா சாவம் என்னத்தை இருந்து சாதாரண பார்த்தால் இது சிவகாமி தாய் கிழவி. இது செய்கின்ற இந்த பிராமணன் வரும்போது எப்படி வந்தான்? நல்ல தெம்பா வந்தாரு. இப்போ உனத்து இல்லையா பேசுனா? ஒண்ணு இல்ல போலியோ. என்னன்னு கேட்டா சாவம் என்னத்தை இல்லையா பேசுனா? அதானே. அப்ப இவங்கிட்ட ஒண்ணு இல்லையோ? இல்லதான் என்றுமே அப்படின்னா துரத்தி விட வேண்டும் என்று ஒரு நாள் மகள் லட்சுமி இல்லாத பொழுது இந்த வேலவன் பிராமணன் வந்தான். அத்தை அத்தைன்னு கூப்பிட்டாங்கப்பா. அத்தை இங்க வா. என்னத்த சும்மா அத்தை நொத்தி கூப்பிட்டு இருக்குதே. ஆமா அத்தை. என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடியடா? ஆமா. உங்க ஒப்பம் கூட பிறந்தவனா? உங்க மகளை நான் தானே கல்யாணம் பண்ண போறேன் அத்தை. ஓஹோ, உனக்கு அப்படி வேற ஒரு ஆசை இருக்கோ? என் தங்கம். என்ன அத்தை? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணதுக்கு பெரிய பெரிய இடத்து ஜமீன்கள் எல்லாம் காத்து அந்த பெரிய இடம் நான் தான். நீ பெரிய இடம் இல்லப்பா. நீ வெறும் போக்கு. அத்தை சும்மா என்ன பாரு, அத்தைங்கிறது நோட விட்டுடு. அத்தை ஏய் என்ன அத்தை? சும்மா திணை உட்கார்ந்து அத்தை பேசுறா. காசு இருக்கா கையில பாக்கெட்டே இல்லாம இருக்கு அத்தை. காசு இல்லாதவன் கடவுளா இருந்தாலும் கதவு சாத்து விடா. அப்படி போட வழிய கையில காசு இல்லாதவருக்கு தாசு வீடு ஒரு கேளாடா. போடனாயே ஐயோ என்று சொன்ன உடனே வார்த்தையை கேட்டா வேலவன் வேலவன் பிராமணன் என்ன செய்கின்றார் என்று நினைத்து வருகிறான் பாருங்க. நினைக்கின்றார் அம்மை எப்பதேனும் கண்களை பெண்களை நம்பாதே நம்பாதே சொன்னானே. ஆமா, எவ்வளவு ஆண்டு அனுபவித்து சொன்னான். வெம்புவாள் விழுவாள் மேல் விழுந்தழுவாள் தன்பலம் நின்பாள் சாதனை நின்பாள்
என்பாள் அம்பிலும் கொடிய கண்ணால் 1000 சிந்தை யாழை நம்பின வேர்கள் எல்லாம் நாயிலும் கெடாமாறு என்று சொன்னானே. ஆமா ஆண்டவா அனுபவித்து சொல்லியிருக்கிறானே. உண்மைதான். ஏம்மா நீங்க வந்தவங்க எல்லாம் போறீங்க, யாரும் இப்படி நாளை லீவு தானே, கொஞ்சம் இருந்துட்டு போகக்கூடாது. இப்படி ஒவ்வொரு ஆளா சுருட்டி போயிட்டு கடைசியில் வெறும் சேர்தான் உட்காந்துருக்கோம். நாங்க அதை பார்த்து தான் ஒரு ஆளு போங்க, சும்மா பக்கத்துல இருக்க ஆளும் தட்டி கூட்டி எல்லாரும் போறீங்களே. ஆமா. இது என்ன பழக்கமா போன ஒரு குடும்பமா சேர்ந்து போறது அதானே போவாங்க. அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. நாங்களும் பாடுறதுக்கு 10 முகத்தை சிரிச்ச முகத்தை பார்த்தாதான் பாடுறதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. விருந்தியரா இருந்து நாங்க யார பார்த்துருங்க ஐயா. அதானே ஒரு குடும்பமே சேர்ந்து போகுது. கடவுளாக காக்கணுங்க. சரி இருக்கட்டும், ஆகட்டும். நம்ம கதைக்கு வருவோம் ஐயா. ஆகட்டும். ஆகினாலே வேலவன் பிராமணன் அழுது இனி பெண்களை நம்பாதுன்னு சொன்னானே. ஆமா உண்மைதான். நாம் தாசி மகளை நம்பி நடு தெருவிற்கு வந்து விட்டோம் என்று நினைத்து இவன் நடந்து இனிமேல் இவன் சவகாசம் நமக்கு வேண்டாம். அவகாசம் வேண்டாம். துண்ட முதல்னா ஆமா தோல்ல போட்டா நடந்தான் பழைய நல்லூர் என்ற காடு. அந்த கள்ளி மரம் ஒட்டியில் அப்படி கள்ளி மரம் என்று சொன்னால் நிறைய கொப்பும் கௌரவமாக நிறைந்து வளர்ந்திருக்க மரம். அது நல்ல மணல். அந்த ஓடையில வந்து உட்கார்ந்து இருந்து ஒரு கையில ஒரு குச்சி எடுத்துட்டு ஓடு கிழிச்சுட்டே இருக்கிறார். வாழ்க்கையில வெறுப்படைந்த மனிதர்கள் ஏதாவது ஒண்ணு எடுத்து செலுத்தே இருப்பாங்க. உண்மைதான். எப்படி இருக்கான் பாருங்க. எப்படி கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டே காலமெல்லாம் வீணே கழித்து விட்டே. கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டே காலமெல்லாம் வீணே கழித்து விட்டே. பொன் சரம் ஒன்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டே. பாலாரம் மறந்து விட்டேன் ஐயா. பாலாரம் மறந்து விட்டேன் ஐயா. உண்மையை என்கிறான் உணர்ந்து கொண்டே. இருந்தும் குருடாய் இருந்து விட்டேன்.
ஆமா. சமம் என்ன வாழ்க்கை. சரி. என்ன இவன் இருக்கிற இந்த வேளையிலே, அந்த வேளையிலே கோயிலை காட்டத்திற்கு வரானே லட்சுமி. ஆமா. ஆட்டம் முடிஞ்சது. சரி. சில இடங்கள்ல வாடி பாடி பொருட்காக சம்பளத்தை கொடுத்து விட்டுருவாங்க. உங்ககிட்ட போயிட்டு வாங்க ஐயா, நல்லபடியா போயிட்டு வாங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பொருங்கண்ணே வீட்டுல போய் எடுத்துட்டு வாரு. தலைவர் இப்ப நான் வீட்டுக்கு போயிருக்காரு. கொஞ்சம் பொருள். ஆமா, ஆனா வரது நேரம் கொஞ்சம் காலதாமதமாவது விளக்கம். சரிதான். அப்போ கொஞ்சம் காலமாயிற்று. அண்ணனிடத்திலே சொன்னா என்ன சொல்கிறான்? அண்ணா தங்கா, நீங்க நின்னு காசு வாங்கிட்டு வாங்க, நான் நேரமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஆகட்டும்மா. வீட்டிற்கு வந்தால் இந்த லட்சுமி என்ன செய்கிறார்? அம்மா இடத்துல அம்மா என்னடி அவர் வேலவர் வந்தாரம்மா. யாரு வேலைவரா? வந்தாண்டி வக்கத்த பையன். ஏம்மா அவன் இவன் எல்லாம் நீ பேச கையில காசு இருக்கான்னு கேட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா துரத்தி விட்டுட்டேன். நீ சும்மா இருடி. என்னடி? காசு 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 கடைசி நேரத்துல காசை வச்சாமா ஒன்னு அனுப்புவாங்க. எடி பணம் தான் முக்கியம். பணம் என்ன பாருமா. என்னடி? அவரும் நானும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம். எனக்கு தெரியும் இவ்வளவு நாள் நீங்க விரும்புனீங்க, இதோட முடிச்சுக்கிடுங்க. இனி வேண்டாம். அவரை நீ வெறுத்து அனுப்பிட்டேன். ஆமா. நான் அவரோடு தான் வாழ போகிறேன். முடியாதுடி, நான் விட மாட்டேன். நான் போமா. ஏய். நான் அவரோடு தான் போவேன் என்று சொல்லி என்று சொல்லி இந்த லட்சுமியானவள் தாய் சொன்ன வார்த்தையை உணரி விட்டு விட்டு ஆமா. இவள் தொடர்ந்த நிலை மறையோடு தோழி வட்ட மயிலோ அழுந்து விசாரி மயில் அன்பருடாடி கடந்து அட்டகத்தில் நிகழ்த்தியடி அன்னி லட்சுமி தாரியவள் இட்டகத்தில் நீராடப்படி இல்லை என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி ஆமா. இந்த உன்னதமான வாழ்விதான் வாழ வேண்டும் என்று என்று வேறவரை தேடி நடந்து 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 இது அவருடைய கால் கடமைதான் என்று சொல்லி அப்படி பார்த்து நடந்து அந்த கள்ளிவரமுட்டியை வந்து சேர்ந்தாள். வந்து சேர்ந்தவர்கள் தலை கவிழ்ந்து இருக்கிறான் பிராமணன். அப்படி பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க. பாருங்க யாரு? எங்க லட்சுமியா? இந்த லட்சுமி வந்திருக்கிறேன். எதற்காக உங்க லட்சுமி எதற்காக வந்தாய் நீ? எதற்காக கேட்காதுங்க. எங்க அம்மா வயதான காலத்துல ஏதோ பேசி உங்களை மனசை புண்படுத்தி அனுப்பிட்டா நான் உங்களே தேடி உங்களோடு வாழணும்னு வந்திருக்கிறேன். வேண்டாமா, வேண்டாம். என்னை விட்டுட்டு போயிடாதுங்க. வேண்டாம். நீங்க வாங்க போவோம். முடியவே முடியாது. போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தா அமர்ந்திருக்க நீங்க வரமாட்டீங்க. வரவே மாட்டேன். அப்ப நானும் போக மாட்டேன்னு சொல்லி அந்த வேலவன் பக்கத்திலே அமர்ந்து கொண்டாள். அமர்ந்து கொண்டு அவன் அமர்ந்திருக்கிற வேளையில் அந்த வேளையில் எழுந்த நெறிகாட்டகத்தில் ஏற்ற கழி கோயில்ல ஆடின சடவு எல்லாம் சேர்த்து உடல் அசதி கொண்டு தூக்கம் வருகிறது. அடேங்கப்பா. கேடு வருகின்ற காலம் கேளாது கண் தூக்கம். ஆமா. வாழ்வு வருகின்ற பொழுது வராதுன்னு சொன்னா சரிதான். தூக்கம் ஒரு பொருளாதது. எப்ப வரும்னு சொல்ல முடியாது. யாரும் எங்க சரிக்கும் கிடையாது. பார்த்திருக்கோம். உங்களையும் சொல்லி சொல்லுவேன். சேர்ல உட்கார்ந்து கூடிய கவனமா இருங்க. என்ன தூக்கம் மணியும் 11 தூக்கம் கண்ணை நோக்கிட்டு வருங்களா? எப்போ இது முடிப்பாருவேன் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமா ஆமா, கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும். சேர்ல வந்து வாங்கிடணும். ஆமா, தூக்கம் எப்ப கீழே தள்ளிடக்கூடாது.
ஸ்ட்ராங்கா இருந்து. ஆமா. தூக்கம் ஒரு பொல்லாதுன்னு சொன்னா நீங்க சொல்ல கொடும் பாவின்னு சொன்னா. சரி. இந்த லட்சுமிக்கு நடந்த கழிவு ஆடின சடவு எல்லாம் சேர்ந்து உடல் அசதி கொண்டு தூக்கம் வருகிறது. சரிதான். அப்ப நினைக்கிறா தனியை படுத்து தூங்கினா இவர் நம்ம பேருக்கு கோபத்துக்கு விட்டுட்டு போயிடுவேன். உண்மைதான். என்னைக்குறாரு இவர் நமக்கு புருஷன் தானே. ஆமா. இதுல என்ன இருக்கு அப்படி நினைத்து இந்த வேலவன் மடியினை தலை வைத்தாள். காலை நீட்டினா கண்ணயர்ந்து அழுத்து வேலை செய்தவனுக்கு தான் அந்த தூக்கத்தினுடைய அருமை தெரியும். அது கண்ணயிருந்து தூங்குற பாருங்க. தூங்கிய சும்மா இருந்தா அவளை பார்த்தா பாருங்க. இவ போட்டிருக்கிற நகை, இவ அழகு, உடுத்திருக்கிற ஆடை, இந்த ஆடைகள் நேர்த்தியும் ஆபரனுடைய அந்த அழகையும் பார்க்கின்றார். எல்லாம் மினுமினுப்பெல்லாம் பார்த்தா பாருங்க. இது அத்தனையும் கொடுத்தது நாம் தான். நாம் கொடுத்த பொருளை அபகரித்து விட்டு இவ அம்மா என்ன சொன்னா, வெளியே போற நாயம் சொன்னாலே கையில காசு இல்லாதவனுக்கு காசு வீடும் ஒரு கேடா. போடா நானே கொடுத்தது சும்மா விட்டுட்டு போயிடலாமா? ஆமா, விட்டுட்டு போறதுக்கு நம்ம என்ன கேடையா ஈனாவாய? அதாவது சும்மா இருக்கணும். கொடுத்தது எடுத்தால் குற்றம். நாம கொடுத்தவர்களும் எடுக்கிறோம். ஆமா, ஆனா இவனுக்கு ஒரே ஒரு புத்தி, எடுத்துட்டு போக வேண்டியதானே. மறையவராக பிறந்தவன் ஒரு மரவரை போல் நினைத்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுத்தவன். ஆவரணத்தை கலத்தினால் கள்ளன் சத்தம் போடுவா. ஊரு கூடினோம் நம்ம கொலகாரன் ஆகிடுவோமே, கள்ளன் ஆகி விடுவோம் என்று நினைத்து என்ன பண்றா பாருங்க. துடையளவு மணங்கூட்டி இவள் தலையை ஆடாமல் அசையாமல் மணலிலே வைத்து ஒன்று யோசிக்காமல் ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து தலையிலே கல்லை எடுத்த
லட்சுமி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறாய்? சண்டாளா, பாவி போகாத நீங்க அம்மா சொன்னாரே. எங்க அம்மா விலைக்கிற சொல் கேளாம நான் உன்னோடு உன்னை நம்பி வந்தேனே, வாழலாம் என்று வந்த என்ன இந்த வழியிலே கல்லால் என்னை கொலை செய்திட்டிய பாவி. ஐயோ, நீ கொலை செய்ததை கண்டு சாட்சி சொல்வதற்கு ஒருவரும் இல்லை நீ நினைச்சிட்டியே பாவி. ஏ கள்ளி, நீயே சாட்சி. சிவசங்கர கடவுளே, நீயே சாட்சி, சாட்சி, சாட்சி. ஆண்டவரை சாட்சி வைத்து விடுகிறார். உடலை விட்டு விரிந்தவுடனே பிரிந்த உடனே இறந்ததை அறிந்தார். சரி. துடிப்படங்கியது. ஆமா. ஆரணத்தை கலர்ச்சினான், வேட்டியில ஒட்டனமா கட்டினான், கட்டி தோல்ல தொங்க போட்டான். ஆமா. அப்படியே இந்த வழி இது காட்டு பாதுதான். அம்மா, இது வழியாக வந்துட வேண்டியது என்று காட்டு வழியாக இவன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சரிதா? இப்படி இது இங்கிருக்க இவளுக்கு தமையன் கோயில காசு வாங்க காத்து கிடந்தானே. ஆமா. கோயில காசு வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்தவன் மக்களே இறக்கி என்னடா நம்ம தங்கச்சி நீ அவளை பேச்ச விடு. நீ உள்ளவா, சாப்பாடு இருக்கு சாப்பிடு. அவ எங்கம்மா? அவ வந்த இந்த பாதைக்கு அதால இறங்கி போனாடா. வேலவனோடு சென்று விட்டாள். வேலவன தேடி போறேன்னு போயிட்டா. அடம்மா, அவ போறான்னு பாத்துட்டா இருந்த. நானும் சொல்லி பார்த்து கேட்கல. இப்ப வர அவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் சரியில்லம்மா. பாவி சண்டை என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நான் போகாதன்னு சொன்னேன். என்ன போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். நீ போகாத, காசு கொண்டாடா. பாவி ஒன்னு அம்மான்னு சொல்ல மாதிரி விடுவான். நான் எடுத்துறேன். ஒழிஞ்சு போ. சில சாப்பிடும் நாள் வரைக்கும் காசு தீராது. ஆமாப்பா, சில மனுஷன் அப்படிதான் பணம் பணம் பணம்னு அடிப்பான். அவன் சாகு நேரத்துல கூட ஒரு இந்த செம்புல கொஞ்சம் காசு போட்டு கிழக்குனா அவன் உயிரும் போகும். உண்மைதான் ஐயா. சிலருக்கு போகவே செய்யாது. ஆமா. எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சு, பாலை ஊத்தினாலும் வெந்நிய ஊத்தினா தண்ணி ஊத்தினா உயிர் போகவே போகாது. சும்மா வட்டி கொடுத்து என்ன அந்த பணம் அதே போல பணம் பேய். அந்த பணத்தை போட்டுட்டு மூஞ்சில போட்டு ஓடுறான். தங்கச்சி இங்க வைத்தாலும் சொல்லி என்று சொல்லி தங்கி காட்டிலே போயிருப்பாளே. பாதையை தொடர்ந்து வருகின்றான். நம்ம தங்கச்சியுடைய கால் தடந்தான். ஆமா. இது இந்த வேலவன் கால் தடந்தான். இந்த பாதைக்கு போயிருக்கான். நடந்து அந்த காட்டிலே தங்கை இறந்த இடத்தில் காட்டிலே தங்கை இறந்த இடத்தில் கண்ணீர் என் தங்கச்சி ஏம்மா ஒன்னு யாரம்மா இப்படி இந்த அநியாய செயலை செய்ததுமா? அம்மா யாருமா உன்னை இப்படி போட்டு போட்டுட்டா? அம்மா நான் அண்ணன் வந்திருக்கிறேன், ஒரு கண் எடுத்து பாருமா. அண்ணா என்று வாய்ந்து கூப்பிடம்மா. அவளுடைய உடலை தூக்கி மடிமே போட்டு வைத்து அவன் முகத்துல முத்தமிட்டான்.
அம்மா என் தங்கச்சி அம்மா யாருமா உன்னை இப்படி கொண்டுட்டா அம்மா உன்னால் இறங்கா விளைத்தோமினாவே உன்னால் இறங்கா விளைத்தோமினாவே ஊழி விதியோ காட்டி இறக்க எந்த விதமாக நீ இறந்தாயோ எந்த விதமாக நீ இறந்தாயோ அம்மா எந்தன் முகம் பார்த்து யாரும் அம்மா என்னை முகம் பார்த்து யாருண்டு அம்மா அங்காறு சிங்கார அலங்காரமே மண்ணுண்டு போவது மறந்துவிடுவார் உலகில் மனமுருகிறாய் பொங்காறு பெண்ணீர் வருவாரே பூவை தமையினும் ஆவி தனிவிட்டார் அம்மா, நீ எப்படி சிரிச்சு அண்ணா அண்ணாடி கூப்பிடுவம்மா ஆமா இப்படி நீ உன் முகத்தை சிதைச்சிட்டாங்களே அம்மா என்ன தங்கையுடைய முகத்திலே இவன் மாறி மாறி முத்தமிட்டு ஆமா உன்னால் அல்லவா இது நாள் வரைக்கும் நாமளும் உயிர் பிழைத்திருந்தோம் அம்மா நீ இல்லாத இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என் தாயி அம்மா. என் தங்க லட்சுமி நானும் வருகிறேன் என்று சொல்லி இவனும் அந்த கல்லிலே முட்டி மோதி 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 உயிரையே மாய்த்தார் அடேங்கப்பா. கல்லில முட்டு நான் மோதினா உயிர் போயிடுமா ஆமா சில மனுஷன் வீங்கினவன் பழைச்சாலும் ஏங்கினவன் பழைச்ச மாட்டான் உண்மைதான் ஐயா ஏங்கிட்டான் ஐயா ஆமா தங்கை மேல அவ்வளவு பாசம் அதான் அந்த காலத்துல அது அட்டாக்குன்னு சொல்ல தெரியாம இருந்திருக்கு ஓஹோ ஏங்கிட்டானா அவ்வளவுதான் இப்ப அது உடனே அட்டாக் பண்ணிடுவான் ஆமா முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சுன்றானே இது போன்று அப்படி ஆவி இணங்கி அந்த அண்ணனும் தங்கிதாலும் பாவி அந்தணன் கொன்ற பழியது வாங்க வென்று தாவியம் மரத்திலே வலுதை தமையினும் தங்கிதாலும் தேவியே சிவனை போற்றி வரமாங்கலுற்றார் இரண்டு பேருடைய உயிரும் கைலாயமலைக்கு போக சரிங்க இந்த வேலவன் கொல்லாம் பாருங்க ஐயா அவன் என்ன நினைப்புல வரான் தெரியுமா என்ன நினைப்பு வருகிறா அந்த பிள்ளை லட்சுமியை கொன்னோமே ஆமா சாகும்போது என்ன சொன்ன திருக்கல்லியை சாட்சின்னா சிவசங்கர கடவுளை சாட்சின்னு சொன்னாலே கள்ளி சாட்சின்னா சங்கரன் வந்து சாட்சி சொல்லுவான் எந்த சங்கரன் சாட்சி சொல்லுவான் கள்ளி கொப்பு சாட்சி ஏறுமா இதுவரைக்கும் யாருலையே கிறுக்கு பய உள்ள ஆமா. சாட்சி சொல்றான் பாரு என் இவன் நெத்தில வர பாருங்க வருகிற பொழுது இப்போ தாதி கொண்ட புலி நமக்கில்லை காட்டு வழியாக சக்தி போனான் ஆதிக்கு போய் கட்டி வாசி கப்பலை சமைத்திட அவளை நமக்கில்லை என்பது கைகட்டி பாடினாய் ஆமா. சாட்சி வந்துட்டான் நம்ம என்ன பண்றோம் எப்பா
எங்கோ கடலுக்கு தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். சரி. போட்ட பொருள் நம்மளையே தேடி வந்துட்டு. ஆமா. கடவுள் இருக்காமே. ஆமா. அவரு மனசுக்குள்ள இவன் நினைச்சுக்கிட்டு அப்படி ஏன்னா இப்ப நேரம் நம்ம எங்க போறோம், இது இந்த பாதையை எங்க கொண்டு விடும்னே தெரியலையே. சரி போறது போகட்டும். போறோம், காசிக்கு போறோம், மொட்டை அடிக்கணும். ஆளு அடையாளம் தெரியாம ஆக்கணும். ஆமா. மொட்டை அடிச்சு ஆமா கரும்புள்ளி குத்த விடாம பாத்துக்கணும். கரும்புலி அங்கே அப்படியே கங்கையில குளிச்சு குளித்து நல்ல சாமி கும்பிடணும். ஐயா பாவத்தை எல்லாம் போக்கிறோம். கொண்டு போன பொருளை எல்லாம் விற்கணும். நம்ம விற்கு வருவா. ஆமா விலைக்கு கொடுக்கணும். விலைக்கு விற்கணும். ஆமா விற்கணும் வந்துட்டு போலுங்க பையனுக்கு. சரி பரவாயில்ல. சரிதா. அது விட்டு அந்த காசு எல்லாம் மாற்றி மாற்றி காசு எல்லாம் சேர்த்து வட்டிக்கு விட்டு வட்டி குட்டி எல்லாம் சேர்த்து ஒரு கப்பல் வாங்கிட்டோம்னா கடலில் வணிகம் செய்ய வேண்டும். கப்பல் எங்க ஓடும்? கடல்ல தான் ஓடும். மேல பார்த்து கப்பல் போகணும். கடலிலே வணிகம் செய்யணும். கடலுக்குள்ள கிடந்துட்டோம்னா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போகலாம். ஆமா. அப்படி நினைச்சிட்டு வந்தா பாருங்க. அப்படி இவன் நினைச்சிட்டே வந்தா பாருங்க. கொஞ்சம் தண்ணீர் தாகும். அப்பா ஒரு சுடுதண்ணி கூட யாரும் வச்சுட்டாரா? கேட்டாச்சு இல்ல. வில்லு பாட்டுக்கு வந்துருக்க அந்த பனி காலத்துல தொண்டை பிடிக்குமா கொஞ்சம் வெண்ணி தண்ணி போட்டு கொடுப்போம். இல்ல டீ காஃபி கொஞ்சம் போட்டு கொடுப்போம். ஆமா இத்தனை தூரம் முடிச்சா ஒரு டீ காஃபி இல்லையா? ஆமா. நம்ம கேட்டா வாங்க முடியும். எல்லாரும் பாவம் இல்ல. எனக்கு ஒரு அண்ணன் கேட்டு வாங்கினா ஆமா இதுக்கு இப்படி கேட்கறது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு தண்ணி தாகம். ஆமா தாங்க முடியல. எங்கேயாவது ஒரு கிணறோ ஒரு குளமோ ஒரு ஆறாவது தெரியல, ஒரு குட்டையாவது தெரியும், பார்த்தா அதுவும் இல்லையே. ஒரு கிணற்றை கண்டார். கண்டு அந்த கிணற்றை கண்டவுடனே அதுல ஒரு தோண்டியும் கயிறு இருந்தது. மனதில் நினைத்தார், நாம நினைக்கிறோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா ஆண்டவன் நம்ம பக்கத்திலே நினைக்கிறோம். அதான் இல்ல, நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ அது செயல்கள் நமக்கு பலன் தருகிறது. அந்த தோண்டி எடுத்து என்ன செய்யலாம் பாருங்க, கண்ணி கயிற்றோடு தோண்டி அப்படி கிணற்று மதுல பொட்டணத்தை வச்சா வைத்தவன் தோண்டி எடுத்து தண்ணீர் கோரலாம் பாருங்க. கோருகிற பொழுது அந்த கல்லு புடைக்குள்ளே கிணற்றுக்குள்ள ஒரு புடை இருந்தது. கல்லு புடைக்குள்ள ஒரு நாகம், கருநாகம். ஆடு பாம்பி விழுந்தான் பாருங்க. கை தட்டுப்பட்டு பொட்டல கிணத்துக்குள்ள விழுந்து போச்சு போச்சு. ஐயோ பொட்டலம் போச்சு, பொட்டலம் போச்சு, பொட்டலம் போச்சு. கையை வைக்க போட்டு அடிச்சான். கை தட்டு விட்டு பொட்டலம் கிணற்றிலே விழுந்தது. இவன் கரையிலே விழுந்தான். பாம்பு கடித்து இறந்தவன் பாவி உடம்பெல்லாம் விஷம் விஷம் தலையில ஏறி செத்து விட்டான். ஆமா செத்து விட்டான். அவங்க 2 பேரும் மாண்டார்கள், இவனும் மாண்டான். செத்தம் எப்படி மாண்டம் எப்படி? இவன் செத்து போனான்.
ஆமா சிலவன் அகால மரணமா சாகுவான். அவன் கண்ணு எப்படி உயிர் எப்படி போகணும் தெரியாது. சிலவன் திறந்த நிலையில போயிடுவான். ஆஹா. சிலவன் அமரராகி போவான். சிலவன் கமந்து கடந்து போயிடுவான். ஆமா. ஆகரையும் 3 பேருடைய உயிரும் போரார் கையிலும் வெறுமாகவே சென்று சென்று லட்சுமி உயிரையும் ஆமா அவ அண்ணன் விரிக்கல் நட்டு ஒரு உயிரையும் பகவான் பக்கத்தில் நிறுத்தினார். ஆகாத பாவிங்க தேவனுடைய உயிரை வாசலிலேயே நிற்க வச்சுட்டார். அங்கே நின்னா அங்கே நின்னா ஏமா லட்சுமி ஏமா என்ன வர வேணும்னு கேட்டவுடனே இந்த லட்சுமி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதோ நிக்கான வாசல்ல அம்மா அந்த நிக்கா பாவி அவனை உள்ள விடாதீங்க. கொலகார பையன் அவன்தான், விரட்டி விடுங்க. என்னை கல்லால் கொலை செஞ்சுட்டான். சரிதான். அவன் கல்லாலை கொண்டு பழி கல்லால் கொண்ட வழியை என் கையால் முடிக்க வேண்டும். ஆகினாலே எனக்கு மறுபிறவி கேட்டவுடனே அவனை சும்மா விட்டுறக்கூடாது. அவனையும் பிறவி செஞ்சு எனக்கு கூட அனுப்பணும். ஆகட்டும், அப்பதான் நான் நினைச்சது சாதிப்பேன் என்று சொன்னவுடனே லட்சுமிக்கு அவள் அண்ணன் விரிக்கலை கட்டுவதற்கும் இருவருக்கும் மறுபிறவி கொடுக்கிறாங்க. எங்க ஐயா எங்க வந்து பிறக்கிறா பாருங்க, எங்க பிறக்கின்ற அங்க கணக்கு எடுத்து பார்க்கிறாங்க. கைலாசம் வரையில அம்மா இனி எங்க இவங்களை விடலாம், எப்ப இவங்களை பூசை கொடுத்து வெளியே விட்டுறலாம், மணி இவ்வளவு ஆகுது, நேரம் ஆயாச்சு. அப்போ கணக்கு எடுத்து பாருங்க ஐயா, பாத்துருவோம். என்ன கணக்கு? அப்படி பூலோக கணக்கு எடுத்து பார்க்கிறார். ஐயா பூலோகத்திலே சோழ நாட்டை ஆண்டு செம்பியராஜனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறார். அந்த செம்பியராஜனுக்கு பிள்ளையாக இவர்கள் இருவரையும் பிரவேசித்து விடலாம் என்று கணக்கிலே எழுதினார். அதோபடி அங்கிருக்க பூலோகத்தில் சோழ நாட்டை ஆண்டு வருகிற செம்பியராஜன் அந்த நாள் வரிச்சோழர் திரவியப்படி மறந்தை, அந்த நாள் சோழன் திரவியப்படி மறந்தை செம்பிராஜன் தவம் இருக்கிறான், வெள்ளை வேண்டும் என்று அவன் கனவிலே சிவபெருமான் தோன்றுகிறார். செம்பியராஜனே கவலைப்படாத, உனக்கு பிள்ளை தந்தப்பா என்று அருள்வாளித்தவுடனே செம்பியராஜன் மனைவியோடு 2 கலந்திருக்கிற காலத்தில் அந்த செம்பியராஜனுடைய மனைவி வயிற்றிலே கருவானது வளர்கிறது. கருவாய் ஒரு மாதம் முதலை
பரிபூர்ணமாக திகைய உலகத்துல பிள்ளை சுமதாப்ப பெரிய சுமை. ஆமையா, வேற எந்த செவனையும் சுமந்து விடலாம், கீழே இறங்கி கூட வச்சிடலாம். அதுல கடந்துருப்பான், அவனுக்கு ஒத்துன்னு தூக்கி போடலாம். ஆமா, ஆனா பிள்ளை சுமை இருக்கிறதே அதுதான் பெரிய சுமை. பெண்ணா பிறந்தா இந்த ஒரு பெரிய வேதனை. ஆமாப்பா, எல்லா பொம்பளையும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கு. நம்ம சுமந்து கொடுக்கலன்னா இவன் எங்க பிள்ளை பத்துக்குவான். ஆமா, எங்க வளர்த்துக்கிடுவான். 10 மாதம் சுமந்து தூக்கி வந்தாலே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் தான் ஐயா பாவம் ஆம்பளை. ஆமா, அவன் படுக பாடு இருக்கு. ஐயோ, பாவி மட்டும் 10 மாதம் சுமந்துக்கிட்டு. ஆமா, நான் பெத்த, நான் என்ன பாடுபட்டு பெத்தேன், என்ன பாடுபட்டேன், நெஞ்சு வர போட்டு அடிக்குது. அங்க ஒரு அக்கா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. ஆமா, பிறகு உள்ள நாள் முடிஞ்சு சுமக்கிறதுலாம் இந்த மணி பாவி சண்டால ஆம்பளை வேணும். இந்த 10 மாதம் சுமக்கிறதுக்குள்ளே சரி, இந்த பாவி மட்டும் படுக பாடுத்தேன்னா அம்மா அது ஒரு பெரிய கஷ்டம் தான்ப்பா. உண்மைதான் ஐயா. இந்த பிள்ளை பேர்ல என்ன கஷ்டப்படுற பாருங்க. என்ன கஷ்டப்படுகிறேன் சாமியோ பாவியா சாமியோ பிள்ளைக்கீரோ என்ன பாடுபடுங்க கடவுளே, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஒருத்தி கூட பிள்ளை பொருள் இவ்வளவு கஷ்டம் என்கிட்ட ஒரு வார்த்தை செத்த ஒரு வார்த்தை சொன்னாலே ஐயா. சொல்லியிருந்தேன் இந்த பிள்ளைக்கு ஆசை விட்டிருப்பீனா சண்டாளி நான் கருமருந்து முடித்தா கருவடித்து என்ன வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா என் உடம்பு அம்மா கொஞ்சம் கூட எசக்கம் இல்லையா கடவுள், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. கல்லாதி
அழுது கற்ப வேதனைகள் அழுதா பாருங்க. ஆமாய்யா. பார்த்தால் மருத்துவம் என்ன செய்கிறாய்? வலி வந்துச்சுன்னா அது நிறைய பிரசவத்துக்கு நல்லது. ஆமாம். சிலது கல்லு மாதிரி இருந்துக்கிடைங்க. அதுக்கு வலிக்கு ஊசிய போடணும். கடவுளை என்ன பாடுபட வேண்டி இருக்குது. கொஞ்சம் பாடுபடணும். இப்ப ஊசி தானே பிரதான ஆயிடுச்சு. ஆமா. அப்பெல்லாம் மருத்துவச்சி அவனுக்கு ஒரு மருந்து வச்சு இருந்தா அவ அப்போ கொஞ்சம் எண்ணெய் வாங்கினா. வாங்கி கொஞ்சம் நல்லெண்ணெய் முத்தெண்ணெய். ஆமா 3 குலத்து எண்ணெய். ஆமா. அந்த நேரத்துல ஒரு அம்மா பிள்ளை பிறகு இருப்பானா ஊரே கூடிறங்க. ஆமாய்யா. என்னாச்சுன்னு சொல்லி வெத்துல ஒரு கட்டு வாங்கி போட்டுருவான். கொஞ்சம் காப்பி போட்டு வச்சிருவான். மிச்சர் வாங்கி வச்சிருவா. நம்ம சொன்ன மாதிரி தான் அடுப்புல உல வச்சிருவோம். ஆமா. இது நேரத்தை நடத்திருக்க வேண்டியது. ஒருத்தர் எண்ணி எப்ப போட்டு எப்ப தின்னு எப்ப குடிச்சு எங்க பட்டம்ல எதைக்கம கூட அவன் சொல்லியா நானும் எப்ப போய் அதானே அப்படின்னு சொல்லியா நேரம் ஆச்சு. ஆமா இருக்கட்டு. ஆமா. ஆகினாலே அப்ப இந்த மருத்துவம் சொன்னா என்ன சொன்னா என்ன தெரியுமா? முக்கூட்டி எண்ணெய் கொண்டாங்க. என்ன முக்கு வீட்டுல உள்ள எண்ணெயா? என்ன பத்தி செல்வி கேட்கணும் கோடி. நீங்க சொன்னது அப்படிதானே சொன்னீங்க. அப்படிதானே கேட்டுச்சு. முக்கு வீட்டுல உள்ள எண்ணெய் கேட்டாரு. வாயில என்ன வரும்? முக்கூட்டி எண்ணெய்னு சொன்னப்பா. அப்படிதான் என்ன என்ன கொஞ்சம் நல்லெண்ணெய் முத்தெண்ணெய் தேங்க. யார பிடிச்சு முத்தணும்? இவர் வெளியே பார்த்துக்க. இது நம்ம ஆகாது பத்தியா? கூட்டத்துக்கு ஆகாது. ஓஹோ. கொஞ்சம் முத்தெண்ணப்பா. ஓ முத்து எண்ணெய். ஆமா. சரி. முத்தெண்ணையும் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் அதை வாங்கி ஒன்றோடு ஒன்று கலந்து கொஞ்சம் எண்ணெயை உள்ள குடிக்கிறது கொடுங்க. எண்ணெயை கொடுத்து உடம்பெல்லாம் எண்ணெயை விட்டு தடவிக்கின்ற பொழுது எண்ணெய் வாடி விட்ட போது அடிப்படையாக வயிறு நொந்தது. கண்ணை குடம் உடைந்தது. ஆமா. அழகாக அப்படி இந்த திருத்திருவேற்றிலே நல்ல முன்பிறந்தார் சக்தி பிறந்தான் நீலன். ஆமா. சிறிது நேரம் கழியல மறுபடி வயிறு வந்தது. இவளுக்கு மறுபடி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அடேங்கப்பா. முதல்ல ஆண் குழந்தை நீலராஜன் என்றும் மறுபடி ஒரு பெண் குழந்தை இவன் நீலி என்று இசக்கி என்றும் அந்த முதல்ல பிறந்த ஆண் குழந்தை பிறந்தவுடனே அந்த ஒரு குழந்தை பிறந்த போது அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே மறுபடி பிறந்த போது திருமன்பில் சென்று நின்று எழுந்துரைத்தார் செம்பியர்க்கு. மறுபடி பெண் குழந்தை பிறந்ததும் மனமகிழ்ந்தார்களா? என்ன அரச குலத்திலே சோழ ராஜ்யத்திலே ஒரே நேரத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் குழந்தைகள் பிறந்தது என்றால் மகிழ்ச்சித்தானே? உண்மையா? உடனே மன்னரை கருவித்தார்கள். என்ன மன்னர் அறிவித்தார்கள். சரிதான். மன்னன் மனமகிழ்ந்தான். தான தர்மங்கள் எல்லாம் செய்தான். தர்மம் செய்யணும், தானம் செய்யணும். அப்படி செய்து கொண்டு பிள்ளை பிறந்த மகனை பார்க்கலாம். பார்க்கிறார். ஜோசியரை கூப்பிடுறார். ஆமா.
அவரை கூட்டிட்டு வந்துட்டோம்னா கொடுப்புகுழி ஜோசியர் தானே, அவர் நல்லா சொல்லுவாரோ சொல்ல மாட்டாரோ, எப்படியும் பரணி கேட்கணும் சொல்லி கேட்டுக்குவோம். அங்கே பிள்ளை பிறந்தவரை வாழ்க்கை விடுமை என்று அவன் ஜோசியர் வந்தார். அப்படி பாலால் வரவி வெளிகி கழுகி சாந்தால் நிறைய வெளிகி 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 விலங்கில போட்டு சுத்தி வச்சு சொல்றாரா, என்ன சொல்ற? தெளிந்திருந்து செம்பியின் முன் சென்று நின்று தோதிரித்து அப்படி ஒளிந்த நிறைய சாஸ்திரத்தை முன்னோரின் முறைப்படி அழிந்திடுங்கான் படை வீடு அவரையும் போம் அரசும் போம் அப்படி இழந்திடுங்கான் மன்னவனே இம்மக்கள் பிறந்த மலாபரணி சோழவண்ணா என்ன அரசகுல மன்னனுக்கு ஆணும் பெண்ணும் பிறந்ததினால் முரச திருவடை வீடு மோசம் வரும் சொன்னார். இன்னைய சொல்றீங்க ஒன்ன மோசம் அழிந்திடும் சொல்றாளே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, உன் பிள்ளை பிறந்த நேரத்திலே தொழுதே மூன்றாம் இடத்தில் தேராமல் கேது நிற்க அழுதாகும் படை வீடு பார் உலகெல்லாம் முடியும் எளிதான கருமமல்ல இயல் சோழா உன் நகரில் அழிவாக பிறந்த பிள்ளை இனி அரசாள மாட்டார்கள். பிள்ளை பிறந்த நேரத்துல காப்பியும் முறுக்கும் கொடுப்பாங்க. இனி நான் ஒவ்வொன்னா தூண்டிட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க. ஆமா, நான் ஒவ்வொன்னா தூண்ட மாட்டேன், தப்பா நினைக்காதீங்க. சிங்கம் பழம் காப்பியும் முறுக்கு எல்லாம் கொடுத்தாங்களே குழந்தை பிறந்த நேரம். சில நேரம் அது இல்லைன்னா மிச்சர் இருந்தாலும் போது எது ரொம்ப எல்லாரும் வாங்கிட்டு வாங்கி அந்த வில்லுப்பாட்டுக்காரனுக்கு ஒண்ணும் கொடுக்கப்படாது. வீடு அங்க ஒரு ஆள் இல்லை, ஏன்னா ஒண்ணுனா கொடுக்க அதை கேட்டுட்டு இருப்பான். ஆமா, ஏன்னா அவரு நினைக்கிற கடையில வந்து இங்க ஓடை கடையில போய் எடுக்க கொண்டு எடுத்துட்டு வரணும்னு. அதெல்லாம் கஷ்டம் தான், வேண்டாம் வேண்டாம். குடிங்க. ஆமா, பூசம் இந்த பனி நேரத்துல எங்க அம்மையும் காத்து நிக்க பனி நேரத்துல சீக்கிரம் குடிச்சுட்டு பூஜை குளிர்வு பத்தி இடமா தான் இருக்கும். ஆமையா, அப்ப நம்ம பாடுவோமே அப்படி சொன்ன உடனே அப்படி உன் பிள்ளை அரசாள் அப்படின்னு சொன்னான் என்று சொல்லுங்க. சொல்றான், என்ன சொல்ற? ஏன் சோழவண்ணா, என்ன உன் சோழ ராஜ்யத்திலே இன்று முதல் களவுகள் அதிகமாகும். ஆமா ஐயா, களவு அதிகமாகும் என்று சொல்ல. குழந்தைகளுக்கு உறக்கம் வராது. அப்படி குழந்தை என்று இராவி வந்தா கொடுவரைகள் மத்த உண்டு இழந்தும் செல்வம் இழப்பதை போல் இருந்து உமக்கு கண்டாயே சொல்றான். உன் பிள்ளை உறங்காதுன்னு சொன்னான். சரிதா? அப்ப எது இருந்தாலும் படைச்சவன் ஒருவன் இருக்கிறான். ஆமா, அவன் இருக்கிறான் பாருங்க. விதி எது நடக்குமோ நடக்கட்டும், விதி கொல்லாது. உண்மையா? சேற்றிலே உழந்து கொண்டிருக்கிற ஒரு புழு. ஆமா, அந்த புழு முதலாக, ஆமா, நிறைய செல்வம் உண்ட அரசர் முதலாக எத்தனை உயிர்கள் உண்டுனாலும் சரிதான். சரிதா? விதி வந்து நிற்கும் போது அதை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. உண்மைதான் அப்படின்னு சொல்லி என்று சொல்லி என்ன உமக்குள்ளத வாங்கிட்டு போவோம். ஆமா, வாங்கிட்டு போவாரும் என்று சொல்லி வாங்கிட்டு போறாரு. ஜோசியை அனுப்பிவிட்டு கொடுத்தருள் புரிந்த பின் அரசர் இளவரசர் தொட்டிலிட்டு என் அம்மை இசைக்கு அம்மை தான் ஆட்டுமார். பிள்ளை இல்லாதவன் ஒரு 2 குழந்தைகளை பெற்றவுடனே வாரி எடுத்தான், கன்னத்திலே முத்தமிட்டான். எந்த எடுத்தினது கன்னத்திலே முத்தமிட்டு பிள்ளைகளை முத்தமணி விழிந்து ஆண் பிள்ளைக்கு நீலராஜ் என்று
பெயரிட்டு பெண் பிள்ளைக்கு நீலி என்ற இசக்கி என்று பெயரிட்டு பிள்ளைகளை முத்தி முகர்த்தி எத்தனை நேரம் தான் முத்த முடியும்? அதாவது சரி, தாராட்டுங்கன்னு சொல்லி என்று சொல்லி பிள்ளையை தாராட்டுவதற்காக தாதிமார் கையிலே கொடுக்கின்றார். அந்த தாதிமார்கள் வாங்கினார்கள். வாங்கியவர்கள் இந்த யார் இசைக்கு அம்மை பட்ட விளைகாரியே ஆமா ஒரு தங்க தொட்டிலே கிடத்தி தாளாட்டுகின்றார். நீலராஜனையும் தொட்டிலே கிடத்தி கிடத்தி எப்படி தாராட்டுகிறார்? எப்படி யாரிரேறி சரி அந்த நேரத்தில் இசைக்கு அம்மை சொல்கிறாள். என்ன சொல்லுகிறார்? நீ அண்ணா இளையராஜா. ஆமா நேராயிற்று. ஆமா தங்கச்சி, நமக்கு பசி தாங்க முடியல. ஆமா வயிறு பசிக்குது. ஆடு மாடுகள்லாம் கிடை போட்டிருக்கா. பாலமர்தம் மட்டும் பிடித்தால் ஆமா கட வயிறு கூட நிறையல. பசி தீருமா? தீராது. ஆகையினால் ஆடு மாடுகளை கடை வைத்திருக்கிறார்கள். அடித்து கொண்டு திங்கோணும். ஆமா எப்படி போறேன்னு சொல்லி இசைக்கு அம்மனிடத்தில் நீலராஜனும் சொல்ல. இருவரும் எப்படி வரா பாருங்க. எப்படி புட்டு நவமணி